தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு அன்பான வணக்கம். பொதுவாக உண்மையை சொன்னால் கோபம் வரும்னு சொல்லுவாங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் இதில் பொய்யான தகவல்கள் இருக்குது, தவறான தகவல்கள் இருக்குது. இதை நீங்கள் பார்க்காதீங்க, நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்களே. ஏங்க, 1:1.25 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க. அப்படின்னா என்னங்க, 100 பேருக்கு 125 பேர் கூப்பிட்ருக்காங்க. அப்போ 25 பேர் ரிஜெக்ட் ஆகணும், 100 பேர் எடுத்துக்கணும். இதுதானே அர்த்தம். அதை புரிஞ்சிக்காமல் நான் இந்த 25 பேர் ரிஜெக்ட் ஆவாங்கன்னு சொல்லி ஒரு கட் ஆஃப் மார்க் சொல்லி இந்த சீரியலோட கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அது கூட சரி, நம்ம யாருடைய மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை கூட தவறாக புரிந்து கொண்டு அந்த கோபம் வருகிறது. அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்பது அவரவர்களுடைய விருப்பம், லட்சியம்தான். அதற்காக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அது சார்ந்த தெளிவைத்தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்கும்னு நம்பி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. இப்போ இருந்து உங்கள் மனதளவில் தைரியமாக இருக்கணும், முன் திட்டமிடுதல் இருக்கணும். அடுத்த வாய்ப்புகள் இருந்தால் நம்ம அதில் போகணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை உங்களுக்கு ஏற்படணும். அதை விட்டுட்டு பதிவு போடுறதுனால இந்த பதிவை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறது எதிர்மறை. இதுக்கு தான் நான் கமெண்ட் செக்ஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். பொதுவாக பல மணி நேரம் போராடி தான் அந்த கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க்கு ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இவ்வாறு ஒரு மார்க்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுங்கிறத நீங்கள் பிரிண்ட் எடுத்து நோட்டிஃபிகேஷனை வச்சு அடெண்டோ நோட்டிஃபிகேஷனை வச்சு அதை கன்சாலிடேட் பண்ணி அதில் கூடிய வேக்கன்ஸை கண்டுபிடிச்சி பாக்கி உருது, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் அந்த மொழி பாடங்களை விட்டுட்டு தமிழ் மொழி பாடங்களில் அந்த ப்ரியாரிட்டி கோட்டா, விடோக்குரிய கோட்டா, எக்ஸ்க்யூஸ்மெண்ட் கோட்டா, அந்த கேட்டகரிக்குரிய கோட்டா விட்டுட்டு மீதி இருக்கக்கூடியதை கம்யூனிட்டி வைஸ் எடுத்து நான் சொன்ன டேட்டாவோட பொருத்தி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களோட நோட்டிஃபிகேஷன், அடெண்ட் நோட்டிஃபிகேஷன் வைங்க. தயவுசெய்து நான் முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய பதிவுகளில் இருக்கக்கூடிய விவரங்களை பொறுத்துங்க. அந்த ஜென்ரல் டேர்னில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த தமிழ் மீடியம்ங்கிறத உமன்கிற தமிழ் மீடியம் நான் மாற்றி சொன்ன மாதிரி எனக்கே ஒரு எண்ணம் தோணுது. மற்றபடி அந்த எண்ணிக்கை கண்டிப்பாக மாறலை. ஏன்னா அந்த எண்ணிக்கை நான் கைப்பட கூட்டி உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொன்றா பேனா எடுத்து கூட நான் சொன்ன விஷயங்களை கம்பேர் பண்ணுங்கள். 1:1.25 தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் பண்ணியிருக்காங்க. 100 பேருக்கு 125 பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. புரிதலுக்காக சொல்கிறேன். நிச்சயமாக 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு 25 பேர் ரிஜெக்ட் ஆகுவாங்க. அது யார் ஆகிறாங்கங்கிறது அவங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. பெரும்பாலும் பின்னாடி உள்ளவங்க தான் ஆவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான கருத்து தான், அடிப்படை புரிதல். ஏன்னு சொன்னால் முதல்ல இருக்கக்கூடிய 100 பேர்கள்ட்ட ஒரு வேளை சான்றிதழ் சரிபார்ப்பில் பிரச்சனைகள், குளறுபடிகள் இருக்குமே. ஆனால் அடுத்தடுத்த நம்பர் நவுந்துகிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ அதை விட்டுட்டு பதிவுகள் போடுபவர்கள் மீது நீங்கள் கோபப்படுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று சொல்கிறேன். தயவுசெய்து நான் சொன்ன பதிவுகளில் உள்ள விவரங்களை பேனா எடுத்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் அடெண்டம் நோட்டிஃபிகேஷனை எடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக கூட்டி நான் சொன்ன ஒரு எண்ணிக்கை மாறி இருந்தால் கூட நீங்கள் என்னுடைய பதிவை அதற்கு பிறகு தொடர்ந்து பார்க்க வேண்டாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூட அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். என்னுடைய நோக்கம் உங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் சரியான புள்ளி விவரங்களையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்பதுதான். வேலைக்கு போகிறதுக்காக மட்டுமல்ல, சென்றதுக்கு பிறகும் கூட நம்முடைய வழிகாட்டுதல் பல ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். தெரிந்ததை புதியதாக சொல்ல வேண்டும், புதியதை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும், தெரியாததை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்ததை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் பதிவிடுபவன் நான் என்பதை அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரும் இதை சார்ந்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். அதே போல் பல ஆசிரியர்கள் பலர் என்னுடைய பதிவை விமர்சனம் செஞ்சதுனால ரொம்ப கடுமையான அது ஒரு நிச்சயமாக வருத்தம் ஏற்படுகிறது. அதன் காரணமாக மீதி எம்பிசி மற்றும் SC/STக்கு தயார் செய்யலாம் என்று இருந்தேன். அந்த முடிவை கைவிடுகிறேன். நீங்கள் அந்த CV லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நான் இப்போ பிசிக்கும் ஜென்ரல் டேர்னுக்கும் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல் ஒரு பதிவை நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு டேட்டாவை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் பதிவு போட்டிருக்கேன் இல்லையா, அதையுமே எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஜென்ரல் டேர்னில் நான் போட்ட பதிவில் ஒரே ஒரு நம்பர், அதாவது பிசி உமன் இருக்க வேண்டிய இடத்துல தமிழ் மீடியமும், தமிழ் மீடியம் இருக்க வேண்டிய இடத்துல உமன் என்பதையாக மாற்றி சொல்ல வேண்டும் என்பதாக நானும் கருதுகிறேன். அந்த ஒரு இடத்துல தவறு இருப்பதாக நான் கருதுகிறேன். மற்றபடி புள்ளி விவரங்களோ எண்ணிக்கையோ இந்த ஜென்ரலோ அதெல்லாம் மாறலை. அதுமாதிரி உமன் தமிழ் மீடியம் அதெல்லாம் மாறலை. அந்த கான்செப்ட் மாறலை, எண்ணிக்கை மாறலை. ஸோ அதை நீங்கள் யார் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தயவுசெய்து பாருங்கள். இது ஒரு பொது கருத்து தான்.